முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வளர்த்திருக்க தவிர பழுத்திருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதனால விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் துணை முதலமைச்சராக பொறுப்பு ஏற்கலாம் என்ற தகவல் அண்மை காலமாகவே வெளியாகி வந்தது. ஆனால் எப்போது என்பது மட்டும் சஸ்பென்ஸாகவே இருந்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல இருக்கும் நிலையில் அதற்கு முன்பாக இந்த ப்ரமோஷன் இருக்கலாம் என்று தலைமைச் செயலக வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்பட்டு வந்துச்சு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் கூட இது குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது எந்த பொறுப்பு வந்தாலும் அதனை திறம்பட செய்ய தயாராக இருக்கிறேன்னு கூறியிருக்கிறாரு. ஆனா துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவது குறித்து எந்த பதிலும் சொல்லாமல் சிரித்தவாறே சென்றார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இது குறித்து அண்மையில செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது கூட உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கிறதே தவிர அது பழுக்கவில்லைன்னு கூறியிருக்கிறாரு. முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வளர்த்திருக்க தவிர பழுத்திருக்கு. அமைச்சரவை மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இதனால உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் நியமனம் இப்போதைக்கு இல்லை என்று எல்லோரும் நினைச்சாங்க. ஆனா வரும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க இருப்பதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாரு சொல்லலாம். தமிழ் புதல்வன் திட்டம் தமிழகம் முழுவதும் தொடங்கப்பட்டுச்சு. கோவையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்நிலையில தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் தொடக்க விழா ராமநாதபுரத்தில் நடைபெற்றுச்சு. அமைச்சர் ராஜகண்ணப்பன் இந்த விழாவுக்கு தலைமை தாங்கினார். ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேல் 19ஆம் தேதி வருவார். அது மாதிரி முன்னாடி சொல்லக்கூடாது. அதனால அப்போது கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் என்ற பிளாஷ் நியூஸை பேச்சுவாக்கில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடம் கூறினார். அத்துடன் உதயநிதி ஸ்டாலின் பெயரை குறிப்பிடும் போதெல்லாம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்றே அழைத்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா சுற்றுப்பயணம் செல்வதற்கு முன்பு தமிழக அமைச்சரவையில் பெரிய மாற்றம் இருக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் அது நடக்க இருப்பது இப்போது உறுதியாகி உள்ளது. சில மூத்த அமைச்சர்களின் இலாக்காக்களே மாற்றப்பட்டிருக்கிறது. தங்கம் தென்னரசு, K.N. நேரு, முத்துசாமி, T.R.B. ராஜா உள்ளிட்டோரின் துறைகள் மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. P.T.R. பழனிவேல் தியாகராஜனுக்கு மீண்டும் நிதித்துறை ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு.